நம்மளுக்கே தடுப்பூசி போட்டால் வலிக்கும், அப்போ குழந்தைக்கு எவ்வளோ வலிக்கும். இப்போ அழகாக நரசிச்சுன்ற குழந்தை கூட்டுன்னு போயிட்டு ஊசி போட வச்சு அது கை கால் அசைக்க முடியாமல் அதை வலிச்சுங்கிறத பார்க்கவே முடியல சுத்தமாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா பாப்பாவுக்கு வந்து 3வது தடுப்பூசி போட போகிறோம். அதுக்காக நான் என்னென்ன எடுத்து வைக்கிறேன்றதை காமிக்கிறேன். இன்னும் தூங்கலைங்க, 11:45 இன்னும் தூங்கலாம். எப்போ தூங்கினாலும் அப்போ தான் நம்ம தூங்க முடியும். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் பார்த்தப்போ இந்த கார்டு, இது வந்து டெலிவரி ஆனப்போ கொடுத்த கார்டு. கவர்மெண்ட்டில் நோட்டும் போட சொன்னாங்க, ஸோ நோட்டும் இருக்குது. அப்புறம் வந்து மாஸ்க்கு, அப்புறம் சானிடைசருங்க, இதுதான் எடுத்து வைக்கிறோம். அப்போ தண்ணி எடுத்துகிட்டு போவேன், திங்ஸ் தாங்க எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் இந்த பேக் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இந்த பேக் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது நான் மடக்கி வச்சுப்பேன். ஸோ வந்து என்ன ஒரு புத்திசாலித்தனம் வச்சுப்பேன். ஸோ வந்து இந்த பேக்கை நான் எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாத்தையும் இது பக்காவாக வச்சாச்சு. 6.5 hours later. டெய்லியும் இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் வாருவேன். ஏன் கேட்டிங்கன்னா சென்டராக வடுகு எடுத்துகிட்டு 2 பக்கமும் பின் போட்டுட்டு சென்டராக குங்குமம் வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வாருவேன். எப்போனாவது ஃபங்க்ஷன் டைமோ இல்லை ஏதாவது விசேஷனா மட்டும் சைடு வடுவு எடுத்து முறுக்கி போடுவேன். அப்புறம் வீட்டில் இருந்தால் எப்போவுமே நான் வந்து பின்னி கடைசி வரலாம் பின்னிட்டு மடித்து போடுவேன். பட் வெளியே போகிறதுனால நான் வந்து ரப்பர் பேண்ட் ஆஃபில் போட்டுக்கிறேன். ரெடி ஆகிட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். போடும்போது வேறு பிளட் வந்ததுனால அப்படி ஆச்சா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு மாதிரியாக தான் இருந்தான். இது 3 மாதத்துக்கான தடுப்பூசி தான். இது லாஸ்ட் ஊசி. இதோட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு ஊசியே கிடையாது. 2 ஊசி போட்டப்போ கூட அவன் இவ்வளோ பண்ணலை. ஆனால் இந்த தடவை ரொம்ப பண்ணிட்டான். ரொம்ப வலிக்குதா என்னன்னு தெரியல, தூக்குனாவே அழ ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் ஐஸ் கட்டி ஒருத்தரம் குத்தோம், அந்த சுடு தண்ணி ஒருத்தரம் குத்தோம். அப்போ கூட அவன் வந்து கொஞ்சம் கூட அதை மினியாவது ஒருத்தரம் குத்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பான் அந்த நேரத்துக்காவது. இந்த தடவை எதுக்குமே அவன் அழ ஒரே அங்கே தொட்டாவே அவனே ஆரம்பிக்கிறான். அதனால என்னால் நேற்றெல்லாம் வீடியோ போட முடியல. அதை இன்னைக்கு தான் சரி சொல்லிடலாமேன்ட்டு சொல்லிட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா